அக்கா ஹாய் அத்தை வாய்ஸ் அந்த பக்கம் யாருன்னு மறக்காம கண்டுபிடிச்சு சொல்லணும். ஹாய் செல்லம். உரிமையா யார் கூப்பிடுவானோ சொல்லுங்க. ஆமா, என்னை வந்து உரிமையோட அத்தைன்னு யார் கூப்பிடுவாங்க, பூஜா அக்காங்களா அக்கான்னு யார் கூப்பிடுவாங்கன்னு மறக்காம சொல்லணும். பூஜா அக்காங்களா பூஜா அக்காவே வருஷா அக்காவே யார் உரிமையா அக்கான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க. ஓகே வாங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து பூஜா குட்டி தான் சமைச்சிருக்காங்க. மதியத்துக்கு சுட சுட சோறு. வா ஹாப்பியாக இருக்குது சூடாக சாப்பிடுவோம்னு நினச்சாலே. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார். நல்லா நாட்டு முருங்கைக்காய் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது, கடையிலேருந்து வாங்கிட்டு வரல. இது நம்மளோட நம்மளோட இயற்கை சந்தை சாம்பார் பொடியை பயன்படுத்தி தான் வச்சுருக்கோம். செம்ம வாசனை பூஜை செய்யும் போதே. இது வாங்கி பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வாங்கி பயன்படுத்தி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பார் பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் எல்லோ கலர் ஹார்ட் லைன் கொடுங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அப்பளம் தானே. அப்புறம் அப்பளம் வந்து கடையில் உடஞ்சி போன அப்பளம். அப்போ அதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுவோம். அது உடஞ்சிருக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் இந்த சாம்பாருக்கும் செம்மையாக இருக்கும். நான் தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ்ஜும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. இது சாப்பிட்டா ஒன்றுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் சாம்பாரும் ஜிட்டு மாதிரி சமைச்சிச்சுல பூஜா. பூஜா குட்டி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரொம்பவே சிம்பிளா இன்னைக்கு சமைச்சிட்டேன். உண்மையிலேயே ரொம்ப ஈஸி. சீக்கிரமா சமைச்சிட்டேன். என்ன சீக்கிரம் ஜிட்டு மாதிரி சமைச்சிட்டாங்க. ஆபீஸ் போயிட்டு அரிசியை ஊற வச்சுட்டு அங்க போயிட்டு ஒரு வீடியோஸ் எடுக்க வேண்டியது போர்ட்டர் புக் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இங்க நியர்பை சென்னை தான் அப்படின்னா நம்ம கிட்ட எல்லா கிராசரி ஐட்டம்ஸ் மசாலா அப்புறம் குளியல் பொடி சேக்காய் தூள் சத்து மாவு எல்லாமே இருக்கு. நம்மளோட ஷாப்ல போய் செக் பண்ணி பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 9000க்கு நாங்க வந்து ஒருத்தவங்க போஸ்டர் அனுப்பி விட்டுருக்கோம். அதுக்கான வீடியோஸ் எடுத்திருக்கோம். சரண்யா பாலாஜின்றவங்க தான் பள்ளிக்கரணையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க 9820 ரூபாய்க்கு. அவங்க ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன். பாஸ்தா நூடுல்ஸு அவங்க குழந்தைங்களுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்னா வருத்தம், அவங்க நேற்றுக்கே பணம் போட்டு விட்டுட்டாங்க. நேற்றுக்கு 3 மணிக்கு மேலே எனக்கு ஆர்டர் வந்து அனுப்பிடுங்கம்மா நைட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு தரணுன்னதும் நான் நைட்டு 11:30 மணிக்கு தான் நான் அதை பார்க்குறேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா ஒரு எதிர்பார்ப்போடு அனுப்பியிருந்தாங்க, நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு. அப்புறம் இன்றைக்கி காலையில் போய் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்த்தோம். அவங்க அந்த மெசேஜ் பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆமாம், நைட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் சென்னை தான்னா போர்ட்டர் அழகாக நாங்கள் புக் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணால் போதும். பொருட்களுக்கான அமௌண்ட்டு மட்டும் எங்களுக்கு பே பண்ணிட்டா போதும். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப அழகாக அவங்கள கொரியர்லாம் பயங்கர டென்ஷன் பண்ண. நாங்களும் 4 வருஷமாக பார்க்குறோம். சென்னைக்கு கூட 1 வாரம் ஆக்கிடுறாங்க. ஒரு சில இடத்துல நல்லா போகுது, ஏன்னா அதையும் நம்ம சொல்லணும். ஆனாலும் அது கொஞ்சம் இதுதான். நீங்கள் சென்னையில் இருக்கவங்க தாராளமாக போர்ட்டல் புக் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் சீயக்காய் தூள் செம்ம சூப்பராக இருக்குங்க. வழக்கம் போலவே நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இது சீயக்காய் தூள் பயன்படுத்தி நம்ம தலை குளிச்சது தான். முடி எவ்வளோ அழகாக அழுக்கு விட்டுருக்கு பாருங்க. அந்த பூஜா குட்டிக்கும் பாருங்க, இது கூட முடி அடர்த்திங்க பின்னவே முடியாதனால அவ்வளோ அடர்த்தியா இருக்கும். கட் பண்ணி விட்டுருவோம். நம்மளுக்கு 6 அடி கூந்தல்லாம் வளர்ந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். கட் பண்ண போட்டோம் என்ன வளர்ந்துற போகுது, அது என்ன வளராதுதானே. என்ன அம்மாவோட எண்ணெயை சீயக்காய் யூஸ் பண்ண வளர்ந்துற போகுது. நான் வந்து தேய்ச்சி விடுறேன்ல, சீயக்காய் போட்டா நான் தான் தேய்ச்சி விடுறேன். எனக்கு தான் கஷ்டமா இருக்குது. வர்ஷாவோட முடியவே நான் பின்னாடி முதுகுல வச்சு இப்படி துணி துவைக்கிற மாதிரி துவைப்பேன். அந்த மாதிரி தான் பிராண்ட் மாடல். ஆமா, அதனால கட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக வச்சிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் முடி வளரணும், நல்லா கருப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்மளோட சீயக்காய் தூளை வாரம் 2 முறை பயன்படுத்துங்க. செவ்வாய் வெள்ளி பயன்படுத்துங்க. பேஸ்ட் மாதிரி குழச்சிட்டு தலையில போட்டு பயன்படுத்துங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல ஃப்ளப்பியா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி சூப்பரா இருக்கும். இவ்வளவும் ஒரு இயற்கை சார்ந்த மூலிகை பொருட்களை வச்சு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதோட சீயக்காய் தூள் சீயக்காய் சேர்த்து என்னென்ன பொருள்ங்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றோம், பாத்துக்கோங்க. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. டீடைல்ஸ் சென்ட் பண்றோம். இருக்கு முடி பாத்தீங்களா? ஷாம்புலாம் எதுவுமே போடல, வெறும் சீயக்காய் தான். அம்மாவோட சீயக்காய் இயற்கை முறையில உங்க தலை வந்து சூப்பரா சுத்தமா, அதுவும் குளிச்சிட்ட பிறகு ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க, அப்படி கூலிங்கா அவ்வளோ நல்லா இருக்கும். அதை நீங்க வாங்கி பயன்படுத்தணுங்க. மறக்காம கமெண்ட்ல உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். வாழ்க வளத்துடன். பை பாய் பாய்.